இந்த மாதிரி கத்திரிக்காய் வச்சு கத்திரிக்காய் செடிகள் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அதே பழுத்த கத்திரிக்காவா நல்லா எல்லோயிஷா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி காய வச்சு புதிய செடிகள் வந்து உருவாக்க முடியும். அதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம எடுத்துக்க போகிறது ஒரு நல்ல ஒரு 10 இன்ச் பாட் எடுத்துக்கிறோம். ஸோ பொதுவாகவே ஒரு காய்கறி விதைகளை விதைக்கிறோம் அப்படின்னா ஒரு நாற்றங்கால் விட்டு விதைக்கணும். ஸோ மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. இன்டைரக்ட் சோயிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் சோயிங் சொல்லுவாங்க. கத்திரிக்காய், தக்காளி இந்த மாதிரி செடிகளை ஒரு இடத்துல நாற்றங்கால் விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிடுங்கி எடுக்கணும். நல்ல ரெட் சாயில் ப்ளஸ் லைட்டாக கோகோபீட் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான ஒரு மண்கலவை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். கத்திரிக்காய் விதைகளை நல்லா காய வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செடிகளை மட்டும் விதைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 செடியோ ஒரு 15 செடியோ 10 செடின்றதே அதிகமானது. நல்லா விதைச்சதுக்கப்புறம் நல்லா மேலே இன்னும் கொஞ்சம் மண்ணை போட்டு மூடிடுறோம். ஒரு விதைகளை விதைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். எதுக்காக அப்படின்னா அந்த விதைகள் ஈரமானதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக முளைக்க ஆரம்பிச்சிடும். விதைச்ச விதைகள் கரெக்டாக ஒரு வாரத்தில் இந்த மாதிரி சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். விதைச்ச விதைகள் கரெக்டாக 45வது நாட்கள்